இன்னைக்கு ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு போயிருந்தேங்க. அங்க வந்திருந்தாங்க. அவங்க பெரிய பில்டரா, பிசினஸ் மொத்தம் அதுல 275 வீடு இருக்கான். மேல ஒரு ரூம் கட்டதுக்கே வருஷம் முழுக்க உழைச்சு தள்ளிட்டு இருக்கோம் இல்ல. அவங்களும் சின்னதா ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு நிறைய வீடு வித்துச்சான். சரி, இதுல நமக்கு என்ன? நம்ம கிட்ட பூ வாங்குறதுக்காக ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. நினைச்சு பாருங்களேன், 275 வீட்டுக்கு வரும்ல, நமக்கும் நல்ல லாபம் வரும். சூப்பர் மீனா. காரணம் உனக்கு ஆர்டர் கிடைச்சதுக்கு நான் எப்படி காரணமாவேன்? ஏங்க, அவங்க கிட்ட சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் வாங்கி கொடுத்தாங்க. நம்ம செஞ்ச நல்லது. ஆனா இது உன் உழைப்புக்கும் திறமைக்கும் கிடைச்ச பரிசு. உனக்கு இவ்வளவு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. நாளை சீக்கிரமா ரூம் கட்டிடலாம். என்ன பண்ண போறீங்க? நம்ம இன்னொரு கார் வாங்கிடலாம். எப்படியும் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வெளில போக பண்ண போறாங்க. ஏங்க, இது ரொம்ப நல்ல ஐடியாங்க. வீடே கட்டிடலாம். ஆனா கொஞ்சம் அதிக வயசுல உழைக்காம வேற எந்த வயசுல உழைக்க முடியும்? இப்படி ஓடி ஓடி உழைக்கல, கார் வரலான்னு பாக்குறேன். சரிங்க, எல்லாமே நல்லதா நடந்து சார். அப்படிங்களா சார்? சரி சார். சவாரி வந்துச்சு, போயிட்டு வந்து பாத்து போயிட்டு வாங்க. அந்த பணத்தை உங்களுக்கு எப்படி கொடுக்க போறணும்? ரோஹிணி, இந்த பாருங்க, இது ஏதோ பில்டர்ஸோட கம்பெனி கார்டு. ரொம்ப தெரிஞ்சவங்க. ஸ்ருதி ஹோட்டலுக்கு போகும்போது இவங்களை பார்த்தேன். ஓ, அப்படிங்களா? ஆமா, அவங்க டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி இதெல்லாம் சேர்த்து கூட கொடுக்குறாங்களா? எனக்கும் அந்த எல்லா வீட்டுக்கும் பூ கொடுக்கற ஆர்டர் பேசி வாங்கி. ஓ, அப்போ பெரிய ஆர்டர் தான். அப்போ நிறைய நம்பிக்கை வச்சு கொடுக்குறாங்க. அதை நான் சரியா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆர்டர் இதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? அதான் சொன்னேங்க, கிட்ட உங்க வீட்டுக்காரர் கடை வச்சிருக்கிறத பத்தி சொல்லி உங்களுக்கு அந்த ஆர்டர் பார்க்க சொன்னாங்க. 275 வீட்டுக்கு ஹோம் மீனா? அவங்க ஆபீஸ்க்கு போய் நீங்க பாருங்க. கொஞ்சம் பிசினஸ் டல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நல்ல விலைக்கு பாத்து கொடுங்க. நீங்க நியாயமா கொடு. மீனா, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்ல வேண்டாம். புரியல. இல்ல, தெரிய வேண்டாம். ஆண்டி என் மேல கோவத்துல இருக்காங்க. தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க சந்தோஷப்படுவாங்க. குறைய சான்சஸ் இருக்கு. அதனாலதான் சொல்றேன். இருக்க மாட்டேன். எனக்கு பேர் வரணும்னா இதை நான் செய்யல. நம்ம இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் மீனா. சரி. யார பார்க்கணும்? என் பேரு ரோஹிணி. வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். ஓகே மேடம், உங்களை பார்க்கறோம். என்ன கூப்பிடுறாங்க? எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க. நீங்க பியூட்டிஷியன் தானே? ஆமா மேடம், பண்ணிருக்கேன். எஸ் கரெக்ட். மீனா உங்க ரிலேஷனா? ஆமா மேடம். நான் சொல்லும்போது நீங்களா இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்ல. என் ஹஸ்பண்ட் ஷோரூம் வச்சிருக்காரு மேடம். நான் கூட இருந்தா அன்னைக்கு மீனா சொன்னதுனாலதான் என் கார்டு கொடுத்து. தெரியாது மேடம். ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ஹோம் அப்ளையன்சஸ் தேவைப்படுது. மீனா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே நாங்க சப்ளை பண்றோம் மேடம். அவங்க உங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுக்குறோம். அது எங்களுக்கு கம்பெனில இருந்தே டைரக்டா வாங்க முடியும். சொல்ல போனா பட் நாங்களும் சின்ன லெவல்ல இருந்து தான் இந்த நானும் ஹஸ்பண்டும் அப்படிதான் ட்ரை பண்றோம். உங்களும் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். அதனாலதான் நானும் வாங்குறத விட உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட கொடுத்தா ஐடியாக்கு வந்தேன். சோ நைஸ் ஆஃப் யூ மேடம். அப்புறமும் உங்க பாஸ்ட் நீங்க மனசுல வச்சிருக்கீங்க. தேங்க் யூ. ஃபேக்டரி ரேட்டுக்கும் உங்களுக்கும் எந்த கண்டிப்பா நாங்க உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு பண்ணி கொடுக்குறோம் மேடம். உங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த ஆர்டர் ப்ராஜெக்ட்டுக்கும் உங்களுக்கே ஆர்டர் கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன். விலையை பொறுத்தும் அப்புறம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ற மாதிரி நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஆப்ஜெக்ட் இருக்கும், அதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ண சொல்றேன். ஐ ஹேவ் யுவர் நம்பர். ஆமா மேடம், இந்த நம்பர் தான். ஓ, தேங்க் யூ. வெல்கம். இமிடியேட்டா பாத்து எல்லாத்தையும் சொல்லுங்க. ஓகே சார். ரோகிணி, என்னாச்சு? இத சாப்பிடு. இது இந்தா. குட் நியூஸா? ஆமா, ரொம்ப ரொம்ப நல்ல. அப்படி என்ன விஷயம்? இது கூட புரியலையா? கையுறீங்க என்ன? இது கூட புரியாம இருக்க? சிஸ்டர் ஸ்வீட் இல்ல? ஆல் வர்க்கர்ஸ் வாங்க, ஸ்வீட் குடுக்குறாங்க. உங்க பாஸ் ஃபாதர் ஆயிட்டாரு. எந்த சர்ச்சில் சார்? யோ, இதுக்கு தான் ஸ்வீட்டா? நான் போயிட்டேனா? மனோஜ், மனோஜ் கூப்பிடலாம்ல? மனோஜ் கொஞ்சம் இரு. முதல்ல நான் சொல்றத கேளு. அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. என்னது இல்லையா? யோ, குட் நியூஸ் இல்லையா ப்ரோ? நீ பட்டன அப்பாயிண்ட் ஆகுதுன்னு சொல்லி ஸ்வீட்லாம் கொடுத்த குட் நியூஸ்னு சொன்னா இதான் அர்த்தமா இருக்கும்னு நினைச்சேன். அதெல்லாம் இல்லையாப்பா, ஃபேக் நியூஸ். வேற என்ன நல்ல விஷயம்? எனக்கு தெரியும், இப்ப புதுசா அபார்ட்மெண்ட்ஸ் கட்டிருக்காங்க. மொத்தமா 200 போல. ஆமா, அப்ளையன்ஸ் சேர்த்தே குடுக்குறாங்களாம். அதுக்கான ஆர்டர் நம்ம. ஆமா, எனக்கு அவங்க ரொம்ப எல்லாமே கொடுத்தாங்க. நாம தான் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷ். இப்பதான் நான் அந்த எம்டியை பார்த்துட்டு வரேன். சூப்பர் ரோகிணி, இதுல நமக்கு பெரிய ப்ராஃபிட் வரும் போல இருக்கே. ஆமா ப்ரோ, சூப். ஆனா ரோகிணிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரோனி, அந்த அவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்ச மேடம். அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் சொன்னாங்க. ஏய் இல்ல, மேல அவ்வளவு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. எனக்கு அவ்வளவு பெரிய ஆர்டர் வந்திருக்கு. ஆனா நாம இத கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிறோம். ப்ரோ, பெரிய பெரிய ஆர்டர்லாம் வருது. ரோகிணி கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். ரோனி, அன்னைக்கு மீனா ஆன்லைன்ல பூவிக்க அம்மா கூட அவளை பெருமையா பேசினாங்களே. உங்ககிட்ட வர பெருசா ஆர்டர் வாங்கி அச்சீவ் பண்ணிருக்க. இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சது வையேன், பர்சனலா உன் மேல நல்ல ஒப்பீனியன் வரும். சீக்கிரமே நல்ல நிலைமைக்கு வருவோம்னு ஆண்டிக்கு புரிய வைக்கணும். ஸ்வீட், புடவை இதெல்லாத்தையும் வாங்கிட்டு போய் அவங்க. ப்ரோ 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 ப்ரோ, என்ன கட் பண்ணி விட்டு போற? ப்ரோ, இந்தாங்க இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க. சிந்தாம சாப்பிட பண்ணி விட்டு போறான். இவன் கண்டிப்பா பெரிய பிசினஸ்மேன் ஆயிடுவான். என்னடா இருக்க? ஏன்டா கத்திட்டே வர?
தான்டா இருக்கா. சிரிச்ச மூஞ்சி இப்படிதான் இருக்குமோ ஏதோ குஷியா இருக்கான் போல. ஆண்டி அடிக்கடி இதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்க அம்மா ரோகிணிக்காக வாங்கலாமா உங்களுக்காக வாங்குது என்னக்கா எதுக்குடா சொல்றேன். எதுக்கு ஸ்வீட் எல்லாம் நீங்க சாப்பிடுங்க. அப்பா டாக்டர் உன்னை ஸ்வீட் குறைச்சு சாப்பிட சொல்லிருக்காரு. குறைக்க தானே சொன்னாரு. சாப்பிடு. ஏதோ நல்ல விஷயத்தை கொடுக்குறான்னு தெரியுது. இதுக்காக இந்த ஸ்வீட். சொல்லுப்பா. எதுக்குடா இதெல்லாம் பண்ற இந்த புடவைய உங்களுக்காக வாங்கிக்கோங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஏதோ சந்தோஷமா இருக்கிறீங்க மத்த எனக்கு. இங்க பாருங்க. அண்ணி பிரெக்னென்ட் ஆயிட்டாங்களா? அப்படியே விஷயம். டேய் உலகத்துல எந்த அம்மாவும் இப்படி சொல்ல மாட்டா. அம்மா வச்சப்பா. ம் ஆண்டி முதல்ல அவங்கள என்ன விஷயம்னு சொல்ல விடுங்க. எனக்கு தெரிஞ்ச கிளைண்ட் ஒருத்தங்க என்ன கூப்பிட்டு பேசினாங்க. அவங்க செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க. இப்ப அவங்க பில்டிங் கட்டுறதுக்கு நீ எதுக்கு ஸ்வீட் தர என்ன சொல்லுமா? அவங்க கட்டுற எல்லா வீட்லயும் டிவி ஃபிரிட்ஜோட கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்க போறாங்க. சேர்த்து கொடுத்துறாங்களா? அப்ப கூடவே சமைக்கிறதுக்கு ஆள் கொடுத்துருவாங்க.